ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி இந்த தாய் ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டாக்டர் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒன்று மீட் பண்ணணும், கொஞ்சம் வரியா அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ற மாதிரி இவ்வளோ சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் திட்டுறா, அடியே அந்த காய் வந்து தெரிஞ்சு தாண்டி பண்ணுறா, நீ எதுக்கடியே அவளுக்கு வந்து இந்த மாதிரி விட்டு கொடுக்குறோம் லைஃப்பை அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறா, ஒரு குழந்தை கூட டாக்டர் ரொம்ப க்ளோஸாக விளாண்டுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே அவள் வராளா, அந்த டாக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், இதான் என்னோடய ஒய்ஃப்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சதுக்கப்புறம் கூட அந்த குழந்தையை பார்த்து நம்ம டாக்டர் ரொம்ப சிரித்து பூரிச்சு போகிறான். இதை பார்த்த ஹீரோயின் ஃபீல் பண்ணுறான், நம்மளால் தான் அவனுக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் அவனுக்கு தான் இப்போ ஒரு குழந்தை வரப்போகுது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலாம், இனிமேல் இந்த லைஃப் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இங்கே பாரு நீ என்ன பேசுகிற, நீ என்ன பேசினாலும் சரி நான் உன்னை விட்டு கொடுக்குறதா இல்லை, நீ தான் எனக்கு மனைவி அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல, இப்படியே வந்து டாக்டர் ஹக் பண்ணிக்கிறான். இங்கே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல, என்னடா இவன் என்ன சொன்னாலும் நம்மளை விட்டு விலக மாட்டேங்கிறானே, இப்படி நம்ம கூட அட்டாச் ஆகிருக்கானேன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இப்படியே காய் வந்து இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் ஆக போகிறான், நீ என்ன பிளான் வச்சுருக்க எங்களை சேர்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என் கூட மட்டும் வா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்க்க போக அவங்க மாமியார் பயங்கரமாக தகராறு பண்ணுறாங்க. இதனால் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்ருக்க. இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோ கிட்ட நீ எதுக்கு சோகமாக இருக்க, அந்த நர்ஸை நினச்சி தான் நீ சோகமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன், நீ எதுக்கு அவளை நினச்சி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுறா. நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. அங்கேருந்து வந்து வேலைக்கார ஆன்ட்டி வேற பார்த்துடுறாங்க இவங்க கிஸ் பண்ணுறத. டக்குன்னு போய் பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் எக்ஸும் அவனும் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறப்போ பாட்டிக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. ஏன்னா மிஸாவை தான் நம்ம ஹீரோ லவ் பண்ணுறான்றது பாட்டிக்கு தெரியும். இப்படி எக்ஸை போட்டு சத்தம் போடுறான், நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் வந்து உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, திடுதிப்புன்னு ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்க. இன்றைக்கி தான் நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட மாமியார் வீட்டுக்கு திரும்ப வர போகிறாங்க. அதனால டாக்டர் பூங்கொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் வந்தோடனே டாக்டர் வந்து ரொம்ப ராஜ மரியாதை கொடுக்குறான். திரும்ப வந்துட்டியா, நீ வந்தோடனே தான் வீடு வீடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, கூட காயும் கூட்டிகிட்டு வந்திருக்காளா. இதை பார்த்து டாக்டர் டென்ஷன் ஆக, இங்கே பாரு காய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் உன்னோட குழந்தை தான் சுமந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே மாமியார் காய்ச்சி பூச்சின்னு கத்துறாங்க, என்னடி நாடகம் போடுறீங்களான்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, நிஜமாலே உங்கள் பையனோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இங்கே டாக்டருக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. டக்குன்னு காய் வந்துட்டு வயிற்றில் கை வச்சுட்டு நம்ம குழந்தை வளருது அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, இங்கே பாரு நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, ஆனால் ஹீரோயினை என்னால் விட முடியாது, நீ ஏன் கூட தான் இருக்கணும் மிஸ்ஸா அப்படின்னு சொல்ல, இங்கே அம்மா காய்ச்சி பூச்சின்னு கத்துறாங்க. இந்த பக்கம் வந்து இவ வேற, எனக்கு நீ என்ன சொல்ல போகிற, குழந்தைக்கு நீ என்ன சொல்ல போகிறேன்னு கேட்க, உன் ஃபேமிலி ப்ராப்ளத்தை நீ பார்த்துக்கோப்பா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போக, இவன் டக்குன்னு போய் ஹக் பண்ணிக்கிட்டு, நான் உன்னை விடவே மாட்டேன், நீ எனக்கு தான் வேணும், இது மாதிரி வந்து நீ இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி முதல் வசனங்கள்லாம் பேச, இப்படியே வந்து நம்மளுடைய காய் வந்து பிடிச்சி இழுக்கிறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இப்பெல்லாம் பண்ணாதுன்னு சொல்கிறப்போ உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துருச்சு, உன் ஃபேமிலியை பார்த்துக்கோப்பா, என்னை விட்டுரு, நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இவன் என் ஒய்ஃப் ஒன்றும் கிடையாது, இவள் நான் கல்யாணமும் பண்ணிக்க போகிறது கிடையாது, குழந்தைக்காக தான், நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறப்போ ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. இவங்க ரெண்டு பேர் தடுக்கிறாங்க. காய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கூட கண்டுக்கிறாம டாக்டர் பிடிச்சி ஒரு தள்ள காய் உடனே வந்து எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இங்கே டாக்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழந்தைன்றதுனால மட்டும் போய் பார்க்குறான், என்ன ஆச்சு உனக்கு இப்போ எப்படி இருக்குது. இருந்தாலும் அந்த பக்கம் ஹீரோயின் போனதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட, இப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ரெண்டு காதல் ஜோடி ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கையில் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ ஹெல்மெட் மாட்டி விட்டது, அவங்க கூட போனது அதெல்லாம் ஞாபகம் வருது. இவளுக்கு வந்து ரொம்ப சோகமாயிடுதா, ஒரு பாரில் உட்காந்து பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே வந்து இவ தனியாக இருக்கிறத பார்த்துட்டு சில கெட்ட பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் பயங்கரமான ஒரு போதை மாத்திரை கலக்கிடுறாங்க. அதை குடிச்சோன்னே அவளுக்கு இன்னும் போதை கொஞ்சம் ஓவர் ஆகிடுது. ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த பசங்க வந்து ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தப்பாக நடக்க பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் போதையில் இருக்கனால என்னை விடுங்கடான்னு சொல்ல, நான் போய் உங்கள் வீட்டில் ஒன்று ட்ராப் பண்ணுறமான்னு சொல்லிட்டு அந்த பேட் பாய்ஸ்லாம் கொஞ்சம் சிலுவிழுத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு யாரை போய் யாரை ட்ராப் பண்ணுறது, அவள் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் எடுத்துக்க அப்படியே அங்கே ஒரு சின்ன ஒரு தகராறு ஆகிடுது. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போக, அவள் போதையில் நான் வரவே மாட்டேன், நீ யாருடா, என் கையை விடு, நீயும் என்னை எல்லாருமே ஏமாத்துறாங்க, நான் யார் கூட தான் போகிறது, கடைசியில் என் லைஃபே போயிடுச்சு அப்படின்னு இவ சொல்ல, அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது
ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் இருக்காளான்னு கேட்டால் அவள் இல்லைன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல இங்கே நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். உன் வீட்டுக்கு ஏன்டா என்னை கூட்டிகிட்டு வந்த, நீங்கள் எல்லாருமே என்னை ஏமாத்துறீங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோவையும் சொல்ல உன்னுடைய ஹஸ்பண்ட் தான் உன்னை ஏமாத்துறான், நான் எங்கே உன்னை ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்மளோட ஹீரோ கேட்க இல்லை இல்லை நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்ன, ஆனால் நீ என்னை லவ் பண்ணல உண்மையாலே, நீ வந்து உன் எக்ஸ் கூட சிரித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததை நான் ஒரு நாள் பார்த்தேன், நீங்கள் எல்லாருமே என்னை ஏமாத்துறீங்க, எனக்கு ட்ரூ லவ்வே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சிரிக்கிறான். அப்படின்னா உனக்கு ஜெலஸ் ஆகுதா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாடா எனக்கு ஜெலஸ் தான் ஆகுது, எதுக்கே என் மனசு ஒன்று நினைக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல, எதுக்கு எப்போ பாரு நீங்கள் என் தாட்டில் வந்துட்டுருக்க, இது எதுவுமே நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என் மனசு அதையே பண்ணிகிட்டே இருக்குது, நீ எனக்கு என்னடா பண்ணி வச்ச அப்படின்ற மாதிரி இவன் எல்லாத்தையும் உரலை கொட்ட நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும் தான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் நானும் உன்னை லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா நீயும் நானும் உண்மையாக லவ் பண்ணுறப்போ நம்ம எதுக்கு டிலே பண்ணணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிக்கலாம், டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் எதுவுமே சொல்லலை ஓகேன்ற மாதிரி சொல்ல இப்படி இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் டாக்டர் பித்து பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோயினை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அவனும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்குறான், அவள் எங்கே போனாலோ என்ன செஞ்சாலோன்ற மாதிரி இவனுக்கு அவளை மேலே ஒரே கவலை. இந்த பக்கம் 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் இவன் அப்படியே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டு முன்னாடியே விழுந்து கிடக்க அம்மா வந்து காலையில் திட்டிகிட்டு இருக்காங்க, என்னடா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் காய் ஒரு பக்கம் கழுவி ஊற்ற, இந்த பக்கம் அம்மா ஒரு பக்கம் கழுவி ஊற்ற இவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது, என்னடா இது தொல்லைங்க இப்படி நம்ம லைஃப்பில் போட்டு பாடாப்படுத்துதுங்கன்னு சொல்லிட்டு என்னோட கல்யாண வாழ்க்கையை பார்க்குறதா இல்லை உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதா, என்னை விடுங்க தாய்ங்களா அப்படின்ற மாதிரி இவன் கத்த இப்படியே நம்ம ஹீரோயின் காலைல எழுந்துச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே நினைவு இருக்குது, எல்லாம் அவங்க விருப்பப்படி தான் நடந்திருக்கு, பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன ஹீரோ சின்ன பையனால் இப்போ நான் என்ன செய்கிறது, நான் பண்ணது கரெக்டாக தப்பான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவன் முழிச்சிட்ருக்கேன். இவன் பயந்து ஓடுறாளா. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அவன் வந்து பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறான், நீ எதுக்கு பயப்படுறன்னு சொல்லிட்டு தெரியும், பயப்படாத உன் கூட நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இங்கே ஹீரோயின் வந்து நான் பண்ணுறது சரியா தப்பான்னு சொல்லிட்டு தெரியல, உன்னோட வாழ்க்கையை நான் கெடுக்கிற மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறப்போ இங்கே பாரு நீயும் நானும் லவ் பண்ணுறோம், அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது, நீ ரொம்ப யோசிக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னோடனே ஹீரோயினுக்கு ஒரு புதுசாக ஒரு நம்பிக்கை வந்த மாதிரி இருக்குது லைஃப்பில். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஆசையாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு வழியாக இந்த ஜோடி ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்மளுடைய டாக்டர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் ஹீரோயினை நினச்சி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இந்த பாம் வந்துட்டு என்ன நீங்கள் இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெயிட்டர்கிட்ட கண்ணை காமிச்சு ஏதோ ட்ரிங்க்ஸில் கலப்பி வேற கொடுத்துட்றா. அவனுக்கு ரொம்ப போதையாயிடுது. இவ ஒரு மாதிரி வில்லத்தனமாக டாக்டரை பார்த்து சிரிக்க இப்படியே வந்து அங்கேயே ஒரு ரூமை புக் பண்ணிவிட்டு நம்ம டாக்டருக்கும் அவளுக்கும் வந்து டாக்டர் வந்து அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட மாதிரி அவள் செட்டப் பண்ணி வச்சிடுறா. இங்கே டாக்டர் பார்த்துட்டு என்ன இது இப்படி இருக்குது, நான் வந்து நம்ப மாட்டேன், இதை நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை நீங்கள் தான் வந்து இப்படி பண்ணீங்க, நீங்கள் தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. வெளியே வந்துட்டு சொல்கிறான், சாரிம்மா ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, ஆனால் இதை வச்சுட்டு என் மேலே எதுவும் ஆசைகள் எல்லாம் வளர்த்துக்கிறாத, உன் வேலையை நீ பாரு இதை மறந்துட்டுன்னு சொல்ல என்ன நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க, என் லைஃபே உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்கிறப்போ கடவுளே நீ என்ன தலைவிதி எனக்கு எழுதுன, இத்தனை பேரா எனக்கு அப்படின்ற மாதிரி இங்கே இவன் ஒரு பக்கம் தலையில் அடிச்சிட்டு போகிறான். இந்த பக்கம் வந்து இவ ஹக் பண்ணதை ஃபோட்டோ எடுத்து அவங்க அம்மாட்ட வைக்க சொல்லியிருக்கா, எதுக்குன்றது தெரியல. இப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கு நம்ம டாக்டர் வந்து நைட்டில் வந்திருக்கான். சரி என்ன எதுக்கு வந்தானோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போகிறா பார்க்குறதுக்கு. இங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்க, நான் வந்து வேறு பையனை லவ் பண்ணுறேன் சொல்லப்போனால் அங்கே 2 பேரும் ஒன்றாவே வந்து வாழ்ந்துட்டோம், இனிமேல் உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது, நீங்கள் நினைக்கிற ஒரு நல்ல பொண்ணு நான் கிடையாது, இனிமேல் நீங்கள் காயை பார்த்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக நம்ம டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பட்டுன்னு போட்டு உடச்சி விட எங்கள் டாக்டருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, டோட்டலாக மனசு உடைஞ்சிட்டா. நீ என்ன பண்ணாலும் சரி நீ தான் கடைசி வரைக்கும் என்னுடைய ஒய்ஃப், அதை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு கண்ணீரே வந்துடுது. டக்குன்னு இவன் ஹக் பண்ணிவிட்டு உன்னை விடவே மாட்டேன், நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறப்போ இவனுக்கு என்னத்தை சொல்லி தான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப அழுகுறா. ஏன்னா அவனுக்காக தான் அந்த லைஃபே விட்டு கொடுத்துருக்கா. இப்படியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட அவள் எக்ஸு கேட்குறா, நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லிட்டு நான் உன்னெல்லாம் லவ் பண்ணலன்னு சொன்னப்போ அவளுக்கு கோவம் வந்துடுது. நீ என்ன ஒரு வயசான ஆளை போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறப்போ நான் யார் வேணால் லவ் பண்ணுவேன், உனக்கு என்ன வந்துச்சு, இனிமேல் லவ் பண்ணுறன்ற மாதிரி என் பின்னாடி சுத்தாது அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளையை அடித்து விரட்டி விட இந்த பக்கம் டாக்டர் வந்தோடனே என்ன பண்ணுறான்னா காயோட திங்ஸ் எல்லாம் எடுத்து போட பார்க்க காய் கத்திட்டு இருக்கா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு
சொல்லிட்டு, "இங்கே பாரு, இந்த குழந்தைக்காக தான் நான் உன்னை வந்து ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ வெளியே போயிடு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துடுன்னு சொல்ல, அப்படிலாம் முடியாது, நீ எப்படி என்னை விரட்டுவ, ஒரு வேளை என்னை தூரமாக இருக்க சொன்னேன்னா இந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ணிடுவேன், இந்த குழந்தைக்கு அப்பாவும் வேணாம் அம்மாவும் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. இவன் சொல்கிறான், "நீ வந்து என்னதான் பண்ணாலுமே குழந்தைக்காக மட்டும்தான், பட் நான் வந்து உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன், நீ வந்து மிசாவோட இடத்துக்கு என்றைக்குமே உன்னால் வரவே முடியாது, எனக்கு மனைவினா அவன் மட்டும்தான்" அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இவன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா வந்து எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து நம்ம ஹீரோ கால் பண்ண, இவ தயங்கி தயங்கி ஃபோன் எடுத்துட்டு சொல்லுடான்ற மாதிரி சொல்கிறப்போ, "என்னம்மா குரலே சரியில்லை" அப்படின்னு சொல்கிறப்போ இவன் வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இது மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா, அவன் என்னை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான், ட்ரூ லவ் எனக்கு கொடுக்க மாட்டானா, அவன் பொண்டாட்டிக்கு தான் கடைசி வரைக்கும் கொடுப்பானா, இப்படி வந்து கடைசி வரைக்கும் ட்ரூ லவ்வே இல்லாமல் நான் செத்து தான் போக போகிறேன், எனக்கு வந்து உண்மையான அன்பு காட்டுறவங்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் குறைகளை சொல்லி அழுக. அம்மா வந்து குழந்தைய பார்த்துக்கோங்கம்மா, சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு இவன் வச்சிடுறான். இருந்தாலும் அம்மாவுக்கு இன்னமும் ஒரு உண்மையான காதல் கிடைக்கல, அம்மா வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே, இந்த டாக்டர் பையன் எதுக்கு அம்மாவையும் கஷ்டப்படுத்துகிறான் மிசாவையும் கஷ்டப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படியே காலையில் பாட்டியை பார்க்க போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். வேலைக்காரம்மா வந்து பாட்டிக்கு கொஞ்சம் மேலுக்க முடியல அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு நம்மளுடைய ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போக, அங்கே கரெக்டாக டாக்டர் வந்து இன்னொரு டாக்டர் கிட்ட ஏதோ பேசுறதுக்காக வந்திருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவன் பார்க்க, ஒருவேளை நம்ம ஒய்ஃப் வந்து இவன் கூட தான் அஃபேரில் இருப்பாளோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் டாக்டருக்கு வருது. சரி, இவனை ஃபாலோ பண்ணிட்டு போவோன்னு சொல்லிட்டு டாக்டரும் ஃபாலோ பண்ணிட்டு போனால், இவன் ஆல்ரெடி கால் பாய் ஜாப் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த ஒரு பொண்ணு வந்து பேசுது, "நீ எதுக்கு இந்த ஜாப் விட்டு போன" அப்படின்ற மாதிரி, "நான் மிஸ் பண்ணுறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ இப்போ தான் டாக்டருக்கு தெரியுது இவன் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலை செய்கிறவனா, இவனை தான் நம்ம மனைவி தேர்ந்தெடுத்திருக்காளா, ஒரு வேலை இப்படி ஒரு வேலை செய்கிறான்றது அவளுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு இவன் நினச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச போகிறான். "கேவலம் நீ ஒரு கால் பாய் ஜாப் பண்ணுறவன், நீ என் பொண்டாட்டிக்கு தகுதியான ஆளுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, அவள் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு தெரியுமா, நீலாம் அருகதையே இல்லை அவன் பக்கத்தில் வர்றதுக்கு, ஒழுங்கு முறைதால் விட்டுட்டு போய், என் மனைவியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க விரும்பலை" அப்படின்னு சொல்கிறப்போ இவன் சொல்கிறான், "நீ மட்டும் என்னை ஒழுங்கா, நீ எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற, நான் அது மாதிரி வேலை செஞ்சாலுமே நான் யாரையுமே கஷ்டப்படுத்தலை, நீ வந்து எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற, அது உனக்கு புரியலையா தெரியலையா" அப்படின்ற மாதிரி கேட்க, "இங்கே பாரு, நீ என்ன தான் பேசு, என் மனைவியை உனக்கு விட்டு மட்டும் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி இவன் சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோக்கு மனசு கஷ்டமாயிடுது. அதனால நம்ம ஹீரோயினை பார்க்க வர நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், "எதுக்காக நம்ம தனித்தனியாக இருக்கணும், நம்ம தான் லவ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து லிவிங் டுகெதர் இருக்கலாம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, "எதுக்குடா இதெல்லாம் சடனா" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அப்போ வந்து, "சரி நான் யோசிச்சு சொல்கிறேன்" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, டக்குன்னு இவன் சேடாக இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் ஹக் பண்ண, நம்ம ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு, "ஒன்றை மட்டும் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டி" அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்க, இந்த பக்கம் டாக்டர் பார்த்து ஒரு பக்கம் பொசசிவ்னஸில் செத்துக்கிட்டு இருக்கான். இப்படியே வந்து ஃப்ரெண்டுக்காரி சொல்லிட்டு இருக்கா, "இங்கே பாருடி, உன் புருஷன் இன்னொரு தப்பு பண்ணி வச்சிருக்கான், அவனை பற்றி தப்பு தப்பாக நியூஸ் வந்திருக்கு, அங்கே போய் பாருன்னு" சொல்லிட்டு ஃபோனில் பார்த்தா நம்ம டாக்டரும் இந்த பாமும் ஹக் பண்ணிட்டு இருக்கதை ஒரு ஃப்ளாஷ் நியூஸாகவே போட்டு விட்டுட்டாங்க. இதை நம்மளுடைய காய் பார்த்து டென்ஷன் ஆறா. அப்போ அவளுக்கு வயிறும் வலிக்க ஆரம்பிக்குது. மாமியார் சொல்லியிருப்பாங்க, "இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் தான் அவன் ஆட்டம், ஒருவேளை அபார்ட் ஆச்சுன்னா அவ்வளோதான் கதைன்னு" சொல்லியிருப்பாங்க. இப்படியே வந்து டாக்டருக்கு கால் பண்ணிவிட்டு, "பாமோட லைஃப்பை நீ தான்ப்பா பார்த்துக்கணும், பாமோடைய அந்த நல்ல பேர்லாம் போயிடுச்சு, நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு" சொல்ல, இப்போ டாக்டர் பாமை பார்க்க வந்துட்டு இதை மாதிரி சொல்கிறான், "நான் ஒரு டாக்டர், எனக்கு தெரியும், அன்றைக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்து இல்லை, நீ எதுக்கு இவ்வளோ சீப்பான செட்டப் பண்ணியிருக்க, எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் சரி, நான் ஆல்ரெடி 2 பொண்ணுங்களோட லைஃப்பை கெடுத்துட்டேன், உன்னோட லைஃப்பை நான் கெடுக்க விரும்பல, தயவு செய்து போயிடு" அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பிள்ளை அழுதுகிட்டே போயிடுது. இப்படியே நம்மளோட ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க வர, இந்த பக்கம் டாக்டர் என்ன ஹீரோயினை பார்க்க வந்திருக்கான். இதுக்குன்னா அந்த நியூஸை பற்றி பேசுறதுக்கு, இது மாதிரி அந்த நியூஸை பற்றி நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதன்னு சொல்கிறப்போ, "நான் எதுக்கு முதல்ல தப்பாக நினைக்கணும், எனக்கும் அது உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது" அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு பக்கம் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். இந்த டாக்டர் வந்து, "நீ எப்படி இப்படி பேசுகிற, நீ என்னோட மனைவி இல்லையா, நான் வந்து சீக்கிரமாக அந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ணிட்டு நம்ம திரும்ப வந்து ஒன்று சேர்ந்துக்கலாம்னு" சொல்லி கையை பிடிச்சி பேச, நான் நினச்சி காய் தான் கவலைப்படணும், காய் தான் கவலைப்படுவா, அவளை போய் சமாதானப்படுத்து, காயை பார்த்துக்கோ, என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இந்த எபிசோட் எங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட நம்ம ஹீரோயினுக்கும் நம்மளோட டாக்டருக்கும் டிவோர்ஸ் ஆகுதா, அதுக்கப்புறம் வந்து காய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையா அப்படின்னு பல விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகும். மறக்காமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.